ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 அருமையான லைஃப் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ரைஸ் பேக்கை எப்படி ரீயூஸ் பண்ணுறது, பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறது, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஜீரோ காஸ்ட்டில் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான பொருட்கள்லாம் நம்ம செய்ய போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1க்காக நான் சின்ன சைஸ் ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேங்க. இது ஸ்ப்ரைட் பாட்டில் தான். இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற மாதிரியே கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிடலாங்க. ஷெர்வின், ரஃபிக் ராஜா, முத்துகிருஷ்ணன், ரியாஸ், மகாலட்சுமி, ஐஸ்வர்யா, அருண்குமார், நிகிலேஷ், கதிர், வாணி, வளர், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்க் பண்ண மாதிரி அந்த போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேங்க. அடுத்தது நான் குட்டி குட்டியாக பிளாக்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே சிரப் பாட்டில் கூட கொடுப்பாங்க இல்லைங்களா, மெஷர் பண்ணுற கப்பு, அது எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம அந்த பிளாக்ஸை நான் ஒட்டுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாட்டிலுடைய பேக் சைடில் ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த சிரப் பாட்டிலுடைய கப்பை மெஷர் பண்ணுற கப்பை இந்த மாதிரி அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓல்டு கிளாத் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் கொஞ்சமாக பஞ்சு உள்ளே வச்சுட்டு நான் மடிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கயிறை போட்டு டைட்டாக கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கட்டி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி கிடைக்குங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த சிரப் பாட்டில் மூடியை உள்ளே இன்செர்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மூடிக்குள்ளே இந்த பஞ்சை வச்சு உள்ளே டைட்டாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஊசி நூல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் இந்த சென்டர் போர்ஷனில் நம்ம நூல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 10லேருந்து 12 நூல் வரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் தாராளமாக. ஊசியை இந்த மாதிரி அந்த பஞ்சு மூட்டை கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி அழகாக நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம ஊசி நூலை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஆர்கனைசர்லேயே வச்சு நம்ம ஊசி நூலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2க்காக 1 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்துருக்காங்க. இந்த தண்ணி பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்துக்கலாங்க. அந்த அட்டை எந்த லெங்த்துக்கு இருக்கணும்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பாட்டிலுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த அட்டையை இந்த பாட்டிலுடைய மேல் பக்கத்தில் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைகளை இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குங்களா, அதை ஒட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த அட்டையை வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி அழகாக டைட்டாக அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட சேர்த்து அந்த அட்டையை ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். ஆர்கனைசருடைய அடிப்பகுதியில் வச்சு ஒட்ட போகிறேங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும், உருண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த அட்டையை நம்ம யூஸ் பண்ணுறோங்க. பாருங்கள், நான் அடிப்பகுதியில் அந்த அட்டையை வச்சு ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஆர்கனைசர் உருளாது, ஒரே இடத்துல வச்ச மாதிரியே இருக்குங்க. இதுக்குள்ளே நம்ம பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3லேருந்து 4 டசன் பேங்கிள்ஸோட இதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. நான் குழந்தைங்களுடைய பேங்கிள்ஸை இதிலேயே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு குட்டியாக அட்டையை இடையில டிவைடர் மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். ஒட்டி விட்டு ஒரு சைடில் பெரியவங்க பேங்கிள், ஒரு சைடில் சின்ன பசங்க பேங்கிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சூப்பரான பேங்கிள் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பேங்கிள் ஆர்கனைசரை செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3க்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டப்பையுடைய ஸ்டிக் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டப்பை ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்குடைய சென்டரில் சிசரை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் டைரக்ட் ஆப்போசிட் சைடில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கனமான மணி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த மணிக்குள்ளே ஒரு கனமான நூலை இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் போட்டுருந்தீங்களா அந்த பழுப்பில் அதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே ஒரு நாட்டும் மேலே ஒரு நாட்டும் டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஹேங்கர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுடைய கட் பனியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஹூக்கில் ஏதாச்சும் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பீரோக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஹேங்கர் ரெடி பண்ணிக்கோங்க. அதை பீரோக்குள்ளே அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸ்பேஸ் ரொம்பவே சேவ் ஆகுங்க இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணவங்களுக்கு.
உங்களுக்கு. பாருங்கள், அடுத்து நான் வந்து பேங்கிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேங்கிள்ஸை வந்து அழகாக ஹூக் மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். வளைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கயிறு மேலே கட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஹூக் மாதிரி மாட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீரோவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4க்காக நான் வந்து ரைஸ் பேக் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் பேக்கை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைஸ் பேக்னுடைய மேல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. அதுக்கு நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணால் போதும். பேலன்ஸ் பேக் வந்து அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஒரே சைஸில் இருக்கணும் 2 ஸ்டிக்குமே. அதுக்கப்புறமா கனமான பேக்லாம் தைப்பாங்க இல்லைங்களா, அந்த நூல் எடுத்திருக்கேன். ஊசியை வந்து பெரிய சைஸ் ஊசி தான் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம அந்த பேக்குடைய 2 சைட்லேயே வந்து கட் பண்ணி விட போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் போட்டு விட்டுக்கோங்க. 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் போட்டு விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கட்டப்பை ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கு வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கட் பண்ணாதான் இந்த மாதிரி மடித்து தையல் போட முடியும். ஸோ அதுக்காக தான் 2 சைட்லையும் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி விட்டது. இப்போ நம்ம ஒவ்வொரு சைடாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற மாதிரி ரன்னிங் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கட்டப்பை ஸ்டிக்கை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. நடேசன் ஆர், தேவகிருஷ்ணன், சாந்தி பி, அன்னபூரணி, ரோஹிணி, விபா, சத்யா, ராஜலக்ஷ்மி, பிரியா, சந்தியா, சுந்தர்ராஜ், தர்மா சுந்தரி, மோகனா, எல், ரித்திகா, கீதா விஜயன், அஜிதா, ரெமிராஜ், சித்து கிளிப்ஸ் தமிழ், ரோஹிணி, வசந்தி ராஜகோபாலன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு வந்து நான் ரன்னிங் தையல் போட்டு எடுத்துட்டேன். உள்ளே வந்து அந்த கட்டப்பையுடைய ஸ்டிக்கும் வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதே மாதிரி இதனுடைய டைரக்ட் ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே அளவுக்கு தச்சு எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. தச்சுட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே அந்த பழுப்பை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக தச்சு முடிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் கட்டப்பையுடைய ஸ்டிக்கை வந்து உள்ளே வச்சு தையல் போட்டு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம நாட் போட்டு இந்த ஊசியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்த பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கைப்பிடிக்காக கொஞ்சம் அந்த பேக்கை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் போர்ஷனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் 2 லேயரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சமாக வந்து அந்த பேக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய லேயர்லேயும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கைப்பிடி வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ அதுக்காக தான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கட்ட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த பேக் உங்களுக்கு. நீங்கள் இதில் வந்து மளிகை சாமான்லேருந்து வெஜிடபிள்ஸ் வரல எல்லாமே வந்து வெயிட்டான பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேக்கை பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம ரைஸ் பேக் எடுத்துகிட்டு போய் பொருட்களை வாங்கிட்டு வர்றதை விட இந்த மாதிரி அழகாக அந்த ரைஸ் பேக்கை கட்டப்பையாக மாற்றி அதில் நம்ம பொருட்களை வாங்கிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கைப்பிடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கும். பேக்குமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ வெயிட்னாலும் நீங்கள் இதுக்குள்ளே போட்டு தூக்கிட்டு வர முடியுங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இனிமேல் ரைஸ் பேக்கை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி அழகாக கட்டப்பை மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5க்காக நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தாங்க எடுத்திருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது நான் வந்து குழந்தைங்களாம் விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த பிளாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த பிளாக்ஸை இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை சுற்றி இந்த பிளாக்ஸை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த பிளாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து சணல் கயிறை கூட இந்த கண்டெய்னரை சுற்றி அழகாக ஒட்டி விட்டுக்கலாங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதால பிளாக்ஸ் எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஆர்கனைசர். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. உங்கள் வீட்டில் பசங்க விளையாடிட்டு தேவையில்லாமல் தூக்கி போட்டுருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஒரு ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஃப்ரூட் ஸ்டே ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இதில் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கூட நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வைக்கும்பொழுது. ஸோ அவங்க விளையாடுற பொருட்கள் கூட சேர்த்து நம்ம உணவையும் சேர்த்து கொடுக்கும்பொழுது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்டேயில் ஃப்ரூட்ஸை போட்டு கொடுக்கும்பொழுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ஃப்ரூட் ஸ்டே. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு.
தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.